வணக்கம் நண்பர்களே. நம்ம மை ஈசாப் கம்பெனியில் ரூபாய் 600 கொடுத்து ஒரு ஐடியா ஆக்டிவேட் செய்யும்போது உங்களுக்கு ரூபாய் 600 மதிப்புமிக்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பேக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் வழங்கப்படுகிறது. அதுபோக நீங்கள் இந்த வருமானம் பார்த்திங்கன்னா 3 மேட்ரிக்ஸ் டீம் ஆட்டோஃபில் மூலமாகவும் ஆட்டோஃபில் 3 மேட்ரிக்ஸ் மூலமாகவும் 2 வகையில் வருமானம் வருது. முதல் வருமானம் டீம் 3 மேட்ரிக்ஸில் ஒரு 4 லட்ச ரூபா வருது. ஆட்டோஃபில் 3 மேட்ரிக்ஸில் ஒரு 16 லட்ச ரூபா வருது. இந்த வருமானத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் 3 நபர்களை பரிந்துரை பண்ணணும். அப்போது உங்களுக்கு 36 லட்சம் வருமானம் கிடைக்கிது. மொத்தம் உங்களுக்கு 56 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. இந்த வருமானத்தை நீங்கள் எளிதாக சம்பாதிக்க முடியும். ஆட்களை சேர்த்தும் சேர்க்காமலும் நீங்கள் எளிதாக இந்த வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த சார்ட் மூலம் ஒரு சின்ன விளக்கம். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இங்கே என்ன போட்டிருக்குன்னா, ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வாரமும் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை டீம் அல்லது கம்பெனியில் 3 நபர்கள் சேர்வது மற்றும் அவர்களை ரீபர்ச்சேஸ் மூலம் நடக்கும் சேல்ஸ். அதாவது இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களோட டீமில் 3 நபர்களை இணைச்சாலும் வேறு ஒரு நபர்கள் டீமில் 3 நபர்கள் இணைச்சாலும் இது கம்பெனியில் 3 நபர்கள் இணைப்பது போல தான். அப்போ கம்பெனிக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 நபர்கள் இணைக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோஃபில்லில் குளோபல் ஆட்டோஃபில்லில் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். கம்பெனிக்குள்ளே வேறு ஒரு டீமிலிருந்து ஆட்கள் இணைந்தாலும் குளோபல் ஆட்டோஃபில்லில் ஏற்கனவே வந்தவர்களுக்கு சப்போர்ட்டாக ஆகி அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதே நீங்கள் இருக்கும் டீமில் புதியதாக நபர்கள் இணைந்தாலோ அல்லது புதிதாக ரீபர்ச்சேஸ் ஆனாலோ அந்த டீமுக்கு சப்போர்ட் கிடைத்து அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆக மொத்தம் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே இணைந்திருப்பவர்களுக்கு புதிதாக வரும் ஐடியின் மூலம் வருமானம் கிடைக்கும். இவ்வாறு வருமானம் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த வருமானத்தை நீங்கள் வெளியெடுப்பதற்கு 3 நபர்களை பரிந்துரை செய்தாலோ அல்லது நீங்கள் 3 முறை ரீபர்ச்சேஸ் செய்வதன் மூலமாக இந்த வருமானத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பற்றிய ஒரு சார்ட்டு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் அல்லது மாதத்துக்கு 2 முறை நீங்கள் பொருட்களை வாங்கும் பொழுது ஃபஸ்ட்டு சார்ட்டில் ஃபஸ்ட் லைன் பார்க்கும். ஒரே ஒரு நம்பர் ஆஃப் பர்சன் 1, டீம் பர்சன் 1, டோட்டல் சேல்ஸ் 1 தான் இருக்கும். இப்போ 2வது வாரம் ஒரு 3 பேர் சேர்ந்தாங்கன்னா மொத்த நபர்கள் எண்ணிக்கை 4 ஆகும். ஆனால் 1 + 4 சேர்த்து டீம் சேல்ஸ் அந்த இடத்துல டோட்டல் சேல்ஸ் 5 ஆகும். இப்போ புதிதாக நடந்த 5 சேல்ஸு முதல்ல இருந்த ஒரு நபருக்கு வருமானத்தை கொடுக்கும். அதே போல் 3வது வாரம் ஒரு 9 பேர் புதிதாக சேருவார்கள். மொத்த பர்சன்ட் 13. இப்போ பார்த்திங்கன்னா 13 + 5 சேர்ந்து 18 சேல்ஸ் நடக்கும். அதே போல் 4வது வாரம் 9 பேரும் 3 பேர்களை இணைப்பதன் மூலம் ஏன் இணைக்கிறாங்கன்னா, அந்த 9 பேர் அவங்க வித்ட்ரா எடுக்கணும்னா 3 பேரை இணைச்சாதான் இது பண்ண முடியும். அல்லது 9 பேரும் 3 புதுசாக சேல்ஸ் கொடுக்கும்போது அவங்க வித்ட்ரா எடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இணைவாங்க. அப்போ 40% இருப்பாங்க. அப்போ 58 சேல்ஸு புதுசாக நடக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். அதே போல் 5வது வாரத்தில் 81 பேர் இணைவாங்க. இப்போ 121 பேர். அப்போ 179 சேல்ஸு தாராளமாக நடக்கும். அதே போல் 6வது வாரம் 243 பேர் இணைவாங்க. மொத்தம் எண்ணிக்கை 324 பேர். மொத்த சேல்ஸ் 543 பேர் இப்போ இந்த மாதம் நடக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். இதில் இவ்வாறாக பார்த்திங்கன்னா 8வது மாதம் 4916 சேல்ஸ் நடந்திருக்கும். 9வது மாதம் 14757 சேல்ஸ் நடக்கும். 10வது மாதம் 44281 சேல்ஸ் புதிய சேல்ஸ் நடக்கும். 11ஆம் மாதம் 1,32,854 சேல்ஸ் நடக்கும். இவ்வாறாக புதிய சேல்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது
முதல் வாரத்தில் இணைந்தவர்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை இது ஈட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2வது வாரத்தில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். இவ்வாறு வரும்போது இப்போ முதல் வாரம் வந்தவர்கள் 100% வருமானத்தை ஈட்டியிருந்தால் 56 லட்சத்துக்கு ப்ராஃபிட் மட்டும் 55,93,400. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் ஜாயின் பண்ணவங்க ஒரு 75% ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் மட்டும் 41,93,400. அடுத்தடுத்த 50% வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் மட்டும் 27,93,400. இவ்வாறாக கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொன்று என்னென்னா, முதல்ல வந்தவங்க 55,93,400 முதல் ஐடி வந்து எடுத்துகிட்டு வெளியேறும்போது நாம் 2வது ஒரு ஐடி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சம் வருமானம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கடுத்து 3வது போட்ட ஐடி வருமானம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கும். இவ்வாறாக நாம் வந்து தொடர்ச்சியாக ஐடியில் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த 55,93,400ங்கிற ஸ்லாபை வந்து கம்ப்ளீட் போகும்போது அடுத்த ஐடி இதே போல் வருமானத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் அதுக்கு அடுத்த மாதத்தில் வந்து வாங்கின ஐடி வருமானத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வாறாக 1 by 1ஆக உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வருமானம் கிடைத்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் 600 ரூபாய் கட்டுறீங்க, கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒருத்தான ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு உங்களின் மனதுக்கு உற்சாகமும் உடம்புக்கு வலுவும் எல்லாமே கிடைக்கிறது. மொத்தம் பார்த்திங்கன்னா கொடுத்த காசுக்கு பொருள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை யாரையா ரெஃபர் பண்ணாலுமே அவங்களுக்குமே அந்த கொடுத்த காசுக்கு தேவையான உறுதியான பொருட்களை வந்து கம்பெனி கொடுத்து விடுகிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தவித பயமும் இல்லாமல் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக அடுத்தவர்களை எளிதாக ரெஃபர் பண்ண முடியும். அதே போல் அவர்களை திரும்ப திரும்ப பொருட்களை நீங்கள் வாங்குவது போல் அவர்களையும் வாங்க சொல்ல முடியும். இவ்வாறு கம்பெனியில் வந்து உங்கள் மூலமாக பிஸ்னஸ் நடக்கிறதுனால உங்களுக்கு இன்கம் வந்து கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த இன்கம் சாதாரண வகையில் எல்லாம் கிட்டத்தட்ட 56 லட்சம். நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மாதம் கிட்டத்தட்ட 5.5 மாதங்களில், மாதம் 2 முறை என்றால் 5.5 மாதங்களில், வாரம் 4 முறை என்றால் கிட்டத்தட்ட 3 மாதங்களில் இந்த வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சப்போஸ் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 56 லட்சம் வேண்டாம், ஒரே ஒரு % உங்களுக்கு இதில் வருமானமாக கிடைக்குது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு % என்றால் 56,000. நீங்கள் போட்ட தொகை 6,600 மட்டுமே. இப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 49,400 ரூபாய் ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட உங்கள் 6,000 ஒரு ப்ராஃபிட் தான். 1% என்பது அடுத்தடுத்த மாதம் நீங்கள் வாங்கும்போது எல்லோரும் வாங்கும் பொழுது 1% ப்ராஃபிட்டுங்கிறது 2% ப்ராஃபிட்டாக மாறும். 2% ப்ராஃபிட் 3%, 4%ஆக மாறும். அதாவது நீங்கள் இந்த 6,600 நிறுத்தாமல் அடுத்தடுத்து உங்களுக்கு நீங்கள் வந்து பொருட்களை திரும்ப திரும்ப வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய முதல் ஐடிக்கு கீழ் 3 ஐடி, அந்த 3 ஐடிக்கு கீழ் 3 ஐடி, 3 ஐடிக்கு கீழ் 3 ஐடி என்று நீங்கள் பொருட்கள் வாங்கும் பொழுதே ஐடியை ப்ளேஸ் செய்து கொண்டே வந்துவிட வேண்டும். அப்பொழுது எல்லா ஐடியும் தாராளமாக வருமானம் ஈட்டும் வகையில் ரெடியாகிவிடும். அதேபோல் இந்த கம்பெனி நீங்கள் ஒவ்வொரு 3000 வருமானம் ஈட்டும் பொழுதும் கம்பெனி அதுவாகவே 20% நீங்கள் விட்ரா செய்யும்போது பிடித்து வைத்து அது அங்கேயும் ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவதற்கான தொகையை கொடுக்கிறது. அப்போ அந்த ஐடியை வைத்தும் நீங்கள் புதிய புதிய ஐடிகளாக உருவாக்கும் பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களுக்கும் ஒரு சைக்கிள் முறையில் அதாவது முதலில் வந்தவர்கள் பின்னாடி வருபவர்கள் முதலில் வருபவர்களுக்கு வருமானம் கொடுப்பாங்க. முதலில் வருபவர்கள் வருமானம் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு ரீசைக்கிள் திரும்ப ஐடி உருவாகும் பொழுது அந்த ஐடியை ப்ளேஸ் பண்ணும் பொழுது பின்னாடி வந்தவர்களுக்கும் முன்னாடி வந்தவர்கள் வருமானம்
தரும் வகையில் ஐடி பிளேஸ் ஆகும். அப்பொழுது பின்னாடி வந்தவர்களுக்கும் வருமானம் கிடைக்கும். இவ்வாறாக முன்னாடி வந்தவர்களுக்கு பின்னாடியும், பின்னாடி வந்தவர்களுக்கு முன்னாடியும், முன்னாடி வந்தவர்களுக்கு பின்னாடியும், பின்னாடி வந்தவர்களுக்கு முன்னாடியும் ஐடி பிளேஸ் ஆகிக்கொண்டே இருந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே இந்த திட்டத்தை பற்றி இந்த வீடியோவை முழுவதுமாக ஒரு முறைக்கு பல முறை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலம் நீங்கள் இந்த திட்டத்தை பற்றி எளிதாக புரிந்து கொண்டு எந்தவித நஷ்டமும் இல்லாமல் பொருட்களை பெற்றுக்கொண்டு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.